வங்கதேச நிலவரம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை. வங்கதேச அரசியலுக்கு ஷேக் ஹசீனா திரும்ப மாட்டார் என்று மகன் சஜீவ் தாய் திட்டவட்டம். வங்கதேச விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த மத்திய அரசு. திமுக தரப்பில் டி.ஆர். பாலு கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். கோவையில் மேயர் தேர்தலுக்கு 2 மணி நேரம் முன்பே கவுன்சிலர்களை வரவழைத்த திமுக. நெல்லையை போன்று போட்டி ஏற்படுவதை தவிர்க்கக்கூடிய விதத்தில் நடவடிக்கை. சென்னை அருகே வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அச்சுறுத்தும் வகையில் கார் பந்தயம். 4 பேரை பிடித்து போக்குவரத்து காவலர்கள் விசாரணை. மேட்டூர் அணையில் நீர் திறப்பு 50,000 கனஅடியிலிருந்து 26,000 கனஅடியாக குறைப்பு. ஒகேனக்கல்லில் 24,000 கனஅடியாக குறைந்ததால் தொங்கும் பாலம் உள்ளிட்டவற்றை சீர் செய்யக்கூடிய பணிகள் தீவிரம். சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3,500 ரூபாய் குறைந்தது. NLC சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி தொழிலாளி உயிரிழப்பு. மண்ணல்லும் இயந்திரம் மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நகர்ப்புற திட்ட மேம்பாட்டு ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் சோதனை என்று தகவல். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழையால் ஏற்பட்ட திடீர் பள்ளம். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடியை சேர்ந்த 22 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையால் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். ஆம்ஸ்ட்ராங்கின் 30வது நாள் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுத மனைவி பொற்கொடி. அனைத்து தரப்பையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறை விசாரணை இருக்காது என்று பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் பேட்டி. வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா தப்பி வந்திருக்கூடிய நிலையில் தற்போது இந்தியாவில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நீரானுடைய சிறப்பு செய்தியில் சுசித்ரா விவரம் என்ன, எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? வங்கதேசத்திலிருந்து நேற்று பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்த அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு விளக்குவதற்காக தற்போது மத்திய அரசின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டமானது டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மூத்த அமைச்சர்களான மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அவர் மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் அனைத்து கட்சியினுடைய 2 மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த அனைத்து கட்சிகளுடைய அவை தலைவர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. திமுகவின் சார்பாக டி.ஆர். பாலு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான நட்புறவானது எந்த அளவிற்கு உள்ளது, இந்தியர்களை மீட்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய 2 அவைகளை சார்ந்த அந்த கட்சியினுடைய தலைவர்களுமே இதில் பங்கெடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. இது மட்டுமல்லாமல் ஷேக் ஹசீனா தற்காலிகமாக இந்தியாவில் தங்குவதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்தில் தன்னுடைய அங்கு தஞ்சமடைவதற்கு அசைலம் கோரி ஒரு விண்ணப்பத்தை அவர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அதற்கான அனுமதி என்பது தற்பொழுது இங்கிலாந்து அரசு
அரசின் சார்பாக வழங்கப்படவில்லை. அதே சமயம் இங்கிலாந்து ஒருவேளை அவரை கைவிட்டு விட்டால் மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஏதேனும் ஒன்றிலும் தஞ்சம் புகுவதற்கான ஒரு ஆலோசனை அவர் செய்து வருகிறார் எனவும் அதற்காக அவருடைய மகள் குறிப்பாக ஜெமா சையத்தை நேற்று இரவு டெல்லியில் அவர் சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காசியாபாத்தில் அமைந்துள்ள ஹிந்தோன் விமானப்படை தளத்தினுடைய விமானத்தில் அங்கு வந்திருந்த அவர் அங்கேதான் இரவையிலும் முழுமையாக தங்கியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியே சென்று தங்க வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தல் என்பது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பிறகு நடவடிக்கைகள் குறித்த ஒரு ஆலோசனை அவர் மேற்கொண்டு வருகிறார் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கமானது தெரிவித்து வருகிறது. இருந்தாலும் இந்திய வங்கதேச எல்லைகளில் எந்த அளவிற்கு பாதுகாப்பு மேம்படுத்த வேண்டும், அதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த முதற்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை இன்றைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் விளக்க உள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை செயலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்று அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று பிற்பகல் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவைகளிலும் வங்கதேசத்தினுடைய செயல்பாடுகள், நடைமுறைகள் மற்றும் அரசியல் சூழல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் உரையாற்ற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுச்சி, இப்ப ஷேக் ஹசீனா கடந்த காலங்களில் இந்தியாவில் அடைக்கலம் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றது இந்திய அரசுடைய ஒருமித்த நிலைப்பாடா இருக்கு. ஆனா ஏன் அவங்க இந்தியாவில் தங்க மறுக்கிறாங்க? அதுல என்ன ராஜாங்க ரீதியான என்ன சிக்கல் இருக்கு? இதில் மிக முக்கியமாக அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறியது போல கடந்த 1975 ஆண்டு அவருடைய தந்தையும் வங்கதேசத்தினுடைய தந்தையுமான அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த ஒரு கொல்லப்பட்ட பிறகு அவருடைய குடும்பம் என்பது இந்தியாவில் தான் நேரடியாகவே வந்து தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவருக்கான ஒரு பாதுகாப்பு என்பது இந்தியாவில் வழங்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஒரு தற்காலிக ஒரு இடமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா நிச்சயமாக உதவி செய்யும் என்ற ஒரு தகவலை தான் மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அசைலம், அதாவது அரசியல் தஞ்சம் என்ற ஒரு கோரிக்கை எடுக்கும் பொழுது அவர் விருப்பப்படும் நாட்டில் மட்டும்தான் அவர் போய் தங்க முடியும். இந்தியாவில் அவர் அதற்கான ஒரு அனுமதியை கோரவில்லை என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிகள் வந்து தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அசைலம் கோரி அவர் முதற்கட்டமாக இங்கிலாந்தில், குறிப்பாக யூகேயில் தான், லண்டனில் தான் ஒரு கோரிக்கையை அவர் அந்நாட்டு அரசிற்கு பிரதமருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக முன்வைத்திருக்கிறார் எனவும் அதன் பிறகு பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளையும் அவர் கருத்தில் கொண்டுள்ளார் என்ற ஒரு தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்காலிக இடம் என்பது தனக்கு பாதுகாப்பிற்காக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் வைத்த கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த ஒரு தற்காலிக இடம் என்பது இந்தியாவில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். வங்கதேசத்தை பொறுத்த அளவில் ஷேக் ஹசீனாவினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு அவர் நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதனால் இந்தியா அவருக்கு உதவி செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து தான் அங்குள்ள மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய குரலாக எழுந்திருக்கிறது. அந்த ஒரு இரு நாட்டு இடையேயான ஒரு சுமூகமான உறவு தற்பொழுது கடந்த காலத்தில் இருந்த நிலையில் அந்த உறவை மீண்டும் தொடர்வதற்கான ஒரு முயற்சியில் மத்திய அரசாங்கமானது ஈடுபட்டு அந்த வகையில் அனைத்து அம்சங்களையும் ஆலோசித்த பின்னரே அவருக்கான ஒரு அரசியல் தஞ்சம் என்பது அவர் கோரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்தியா பரிசீலிக்கும் எனவும் தற்பொழுது வரை அவர் அரசியல் தஞ்சம் இந்தியாவில் கோரவில்லை என்ற ஒரு தகவலை தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி சுசித்ரா.